அதாவது மன உறுதி, தைரியம்லாம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம யாருக்கிட்டேயும் பேசாமல் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு தனியாக நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தைரியம், மன உறுதிங்கிறது, அமைதிங்கிறதுலாம் வராது. நமக்கு வந்து எத்தனை பேர் உறவினர்கள் இருக்காங்க, நம்பிக்கையானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்காக நிறையவும் தேவையில்லை. நம்பிக்கையானவங்க வந்து அதற்கும் ஒரு அளவு இருக்குது. ரொம்பவும் நிறைய பேர் தேவையில்லை. ஒரு நம்பிக்கையாக நம்முடைய தனிப்பட்ட நமது அனுபவங்களை வந்து நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்கிற உறவு முறை. நமக்கு ஒரு நண்பர்கள், ஒரு 4-5 நண்பர்கள் அதிகபட்சமாக இது போதும். இந்த மாதிரி இப்படி ரொம்ப நம்பிக்கையானவர்கள் நமக்கு ஒரு 10-15 இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. நிறைய கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய இப்போ அரசியல்வாதிகள் பின்னால் நிறைய கூட்டம் கூடும், லட்சக்கணக்கான பேர் கூடும். ஆனால் அவங்க எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக தனிப்பட்ட முறையில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வெளிப்படையாக அவங்ககிட்டலாம் பேச மாட்டார், நெருங்கவே விட மாட்டார், ஒரு இடைவெளி கடைபிடிப்பார். அது அந்த கூட்டத்தை நான் சொல்லலை. அதை விட வந்து ஒரு நம்பிக்கையானவர்கள் வந்து எவ்வளோதான் ஒரு அரசியல்வாதிக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, ஆனால் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு தனது வாழ்வில் நடந்த பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு முறை, ஒரு நட்பு முறை, ஒரு சகோதர முறை, இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் கண்டிப்பாக தேவை. அதை நம்ம சம்பாதிச்சா போதும். அதுவும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தேவையில்லை, நிறைய பேரெல்லாம் தேவையில்லை. ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாலே போதும். ஒரு ஊரில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உறவு முறை உங்களுக்கு ஒரு 10 அல்ல. இப்போ கூட நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை முறையில் கூட, இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையில் கூட நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, உங்கள் வாழ்வில் நடந்த அனுபவங்களை நம்பிக்கையோடு சொல்வதற்கு ஒரு உறவினர்களே உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மனசில் ஒரு தைரியமே வராது. நாம் யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியங்கிறதே வராது. எப்போ வரும் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட உறவினர்கள் உங்களுக்கு இருக்கணும். தனிப்பட்ட விஷயங்களை நம்பிக்கையோடு பேசுவதற்கு, இவர்களிடம் இதை நாம் வெளிப்படையாக நம்பிக்கையோடு சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையுடைய ஒரு உறவுமுறை நமக்கு தேவை. நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தோழிகள், இப்படி வந்து தேவை. அந்த மாதிரி அவர்களிடம் வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அமைதியை அதுதான் தரும். மனசில் அமைதி ஏற்படுத்தணும்னா இந்த மாதிரியான உறவு முறைகள் நமக்கு தேவை. நம்பிக்கையோடு நமது வாழ்வில் நடந்த சம்பவங்களை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இது மாதிரியான உறவினர்கள், இது மாதிரியான ஆட்களை சேர்த்துக்கிட்டே போகணும். சும்மா எனக்கு 15 நிறைய பேர்த்த தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலோட்டமாக பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட எத்தனை பேர் அது தெரிஞ்சாலும் அது அவங்களால உங்களுக்கு மனசில் அமைதி ஏற்படாது. சும்மா மேலோட்டமாக தான் பேசுவீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களையும் வந்து வெளியில் எல்லாத்தையும் அதை சொல்ல முடியாது. அவங்ககிட்ட அதை சொல்வதற்கு ஒரு நம்பிக்கையான ஆட்கள் தேவை. அப்படி நம்பிக்கையான ஆட்கள் உங்களுக்கு யாருமே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாத்தையும் வந்து சும்மா நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேசுகிறீங்க, மேலோட்டமாக பேசுகிறீங்க, அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அதனால் உங்கள் மனசில் அமைதி ஏற்படாது. எப்போ மனசில் அமைதி ஏற்படும்னா, தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் அது எல்லாத்தையும் பேசவே முடியாது. வெளிப்படையாக பேசுகிறதுக்கு நம்பிக்கை தேவை. இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ஆனால் உறவினர்கள், ஒரு நண்பர்கள், சகோதரர், யாராவது அந்த மாதிரியான நட்பு முறைகள் அது உங்களுக்கு தேவை. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க தான் மனசில் அமைதி ஏற்படுத்துவாங்க. உங்கள் மனசில் ஏற்படுகிற அமைதிக்கு அதுதான் காரணமாக இருக்கும். அப்படி ஒரு நண்பர்கள் உங்களுக்கு இருந்துட்டால் நீங்கள் தியானம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தியானங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய உறவினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் தியானம் செய்வதற்கு வேண்டிய அவசியம் ஏற்படுது. நம்பிக்கைக்குரியவர்கள், உரிமையோடு பழகக்கூடியவர்கள், உரிமையாக வந்து நீங்கள் அவரை வந்து பழகலாம். அவரிடம் உரிமை எடுத்துக்கொண்டு நம்பிக்கை அந்த இருக்கும்போது அவரிடம் உங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளிப்படையாக பேசணும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை, கவலைகளை நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களும் உங்களை நம்பி பேசணும். நீங்கள் மட்டும் பேசினா போதாது, அவர்களும் உங்களை நம்பி பேச வேண்டும். அப்படிப்பட்ட உறவுமுறை உங்களுக்கு அமைந்தால் மட்டும்தான்
அது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். இல்லாமல் எனக்கு நிறைய பேர்த்த தெரியும், நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர்கிட்ட பேசுவேன், சும்மா நாட்டு நடப்பை பேசுவோம். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உள்ளதை அவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. ஆனால் நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் தெரியும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அந்த உறவு முறை உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்தாது. உங்கள் ஆழ் மனதில் படிந்து கிடக்கிற அந்த அனுபவங்கள், உங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள், அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதுக்கு ஒரு நம்பிக்கையான உறவு முறை அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே தேவை. அதுதான் உங்களுக்கு மனசில் அமைதியை ஏற்படுத்தும், மனதில் அமைதி எடுத்தும். மனசு லேசாக இருக்கும், உடம்பும் லேசாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிற ஆள் உங்களுக்கு இருந்தால் தான், சொல்கிற உறவு முறைகள் இருந்தால் தான் உங்கள் மனசு லேசாக இருக்கும். அடிப்படையாக உங்களுக்கு ஒரு பிடித்த மனைவி பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, கணவன் பிடிச்சிருந்தா மட்டும் போதாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அந்த மாதிரி பகிர்ந்து கொள்வதற்கு அந்த உறவுமுறை, அந்த பிடித்தவர்கள் சரியாக பொருந்துகிறார்களா, நம்பிக்கையானவர்களாக தெரிகிறார்களா, அப்படி ஒரு உறவுமுறை வேணும். அது காதலன், காதலி, சகோதரன், நண்பர்கள், ஏதோ ஒரு உறவுமுறை. இவர்களிடம் நாம் நம்பிக்கையோடு பேசலாம். இதுதான் மனசில் அமைதி ஏற்படுத்தும். இந்த உறவுமுறை உங்களுக்கு அமைந்து விட்டாலே நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் எல்லா சம்பவங்களையும் பேசணும். எது நீங்கள் செஞ்சாலும் அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடணும். மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான உறவு முறையே உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்திடும். இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டாலே உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்திடும். உங்களுக்கு குழப்பங்களே இருக்காது. அவங்களும் அவங்க அனுபவங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உறவு முறை ஒரு 10 பேர் இருந்துட்டாலே 10 பேரும் அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் அனுபவத்தை 10 பேர்கிட்டையும் சொல்லுவீங்க. இது மனசில் அமைதி ஏற்படுத்தும். இந்த மாதிரி 10 பேர் இல்லை அப்படின்னாலே, அல்லது ஒருத்தர் இருந்தாலே ஒருத்தர் 2 பேர், நான் 10 பேர் இருக்க வாய்ப்பு இல்லைங்க, என்று ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னா அதுவே உங்களுக்கு அமைதிக்கு வழிவகுக்கும். அந்த எண்ணிக்கையை படிப்படியாக கூட்டுங்க. ஆனால் என்றைக்கும் மேலோட்டமாக பேசிட்டு போகிற உறவினர்கள், ஒரு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்கிற அப்படி இல்லாதவங்களோட எண்ணிக்கை உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கங்க. நாங்கள் பாட்டு டீ கடையில் உட்காந்து பேசுவோம், அரசியலை பற்றி பேசுவோம், ஆனால் என்றைக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசவே மாட்டோம். அவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இந்த மாதிரியான உறவு முறையால் மனதில் அமைதியை ஏற்படுத்த முடியாது. அதனால் மனதில் அமைதியை ஏற்படுத்துகிற அந்த உறவு இருக்குல்ல, அதுதான் மனசுக்கு பலத்தை தரும், மனசுக்கு வலிமையை தரும். அந்த மாதிரி உறவு முறை நமக்கு 1 2 கிடைச்சா கூட அதுவே போதுமானது. இன்னும் 2 3 அதிகபட்சம் ஒரு 10க்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. 10க்குள்ளே இருந்தாலே போதுமானது. ஒரு எளிமையாக வாழ்கிற ஒருவர் ஏன்னா அவங்க அது போன்ற உறவு முறையை நம்ம தினமும் பராமரிக்க வேண்டும். நமக்கு நேரம் வேணும்ல. 10 பேர்னாலே அது ரொம்ப அதிகம்தான். ஒரு 4-5 பேர் இருந்தால் கூட போதுமானது. 4-5 பேர் இருந்தால் கூட தினமும் அவங்ககிட்ட பேசணும்ல. பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் வேணும். நமக்கு வாழ்க்கையில் பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலை கிடையாது, நிறைய வேலை இருக்குது வாழ்க்கையில். தினசரி வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதில் இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அப்போ நம்ம எத்தனை பேர்கிட்ட பேச முடியும்? 4-5 பேர்கிட்ட தான் நம்ம பேச முடியும். 10 பேர்கிட்ட பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். தினமும் இந்த 10 பேர்கிட்டையோ அல்லது 4-5 பேர்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட ஒருத்தர்கிட்ட பேசலாம். இருந்தாலும் 10 பேர் இருந்தால் நல்லது தான். ஆனால் ஒரு 4-5 பேரே போதுமானது. இப்படி இந்த மாதிரி உறவினர்கள் இருந்துவிட்டால், உறவுமுறைகள் இருந்துவிட்டால், நண்பர்கள் இருந்துவிட்டால், நம்மளாம் மனதில் அமைதியை ஏற்படுத்த தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யார் தியானம் பண்ணுவாங்கன்னா, நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள் வாழ்வில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் தியானம் பண்ணணும். அவர்கள் நம்புகிறவர்கள் 100% நம்பிக்கைக்குரியவர்களை அவர்கள் பார்க்கவே இல்லை அவர்கள் வாழ்வில். அப்படிப்பட்டவங்க தான் அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை வெளியே நம்பி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தான் தியானம் தேவை. மற்றபடி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நண்பர்கள், உறவுமுறைகள் இருந்து விட்டாலே, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வெளிப்படையாக பேசுவதற்கு உறவினர்கள், நண்பர்கள் இருந்து விட்டாலே அவர்கள்லாம் தியானம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சும்மாவே இப்படி சொன்னாலே போதும், மனசில் அமைதி ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கு இதுதான் தியானம். எதுனா இந்த மாதிரி நம்பிக்கையான உறவுமுறைகளிடம் பழகுவது, நம்பிக்கையான உறவுகளை உருவாக்கி அதை பாதுகாப்பது. அதுதான் தியானம்.